படத்தின் தலைப்பு பழைய வண்ணாரப்பேட்டை. நான் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது பழைய வண்ணாரப்பேட்டை. நான் படித்தது சஞ்சீவராயங்கல் திரு கார்ப்பரேஷன் ஸ்கூல், அப்புறம் கேசி சங்கல் நடார் உயர்நிலைப்பள்ளி, அப்புறம் புதுமுக வகுப்பு தியாகராய காலேஜ். இதெல்லாம் பழைய வண்ணாரப்பேட்டை தான். ஆகவே அன்றளந்த மலராக பழைய நினைவலைகளில் சென்று கொண்டிருக்கிறேன். இந்த முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுது நான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்ததும், நான் எங்கெங்கு ஓடி விளையாடினேனோ, எந்த கடற்கரையில் மீன் வாங்கி கொண்டு வந்தேனோ, இதெல்லாம் அத்தனை வித்தகர்கிட்டையும் அடிமட்டத்திலிருந்து அனைவரோடு பழகியவன், எல்லா வகையிலையும் பயின்றவன். ஆகவே வரவேற்புரை நல்கிய போது சொன்னார்கள், நாங்கள் இத்துணை வியாபாரத்தில் நாங்கள் தேர்ந்தவர்கள் என்று. நானும் பழைய வண்ணாரப்பேட்டையில் வந்ததால், நீங்களும் பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கிறதால், ஆகவே நான் வென்றது காட்டிலும் நீங்கள் மேலான வெற்றி அடைவீர்கள். ஒரு திரைப்படம் இசை வெளியீட்டு விழா அளவுக்கு வரணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் கடந்து வரணுன்றது எனக்கு தெரியும். பட் இந்த திரைப்படம் நிறையா வழிகளை கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா பிரஜன் என்னோடய தம்பி, 12 வருஷத்துக்கு முன்னாடி அவனை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்து நான் ஒரு ப்ராஜெக்ட் கூப்பிட்டு போய் அவனை நடிக்க வச்சேன். அப்போது அவன் பற்றிய எனக்குள் இருந்த கனவு ரொம்ப பெருசு. இருடா இவன் அந்த இடத்த வந்து தொடாமலே இருக்கானே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. அடிக்கடி சொல்லுவான், சார் நான் இது பண்ணுறேன், சார் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் சந்திக்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே பேசினான். நான் சொன்னேன், டே எவ்வளவு காலதாமதமாக வரோன்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி வந்து நிற்கிறோன்றதாண்டா முக்கியம், தைரியமாக அப்படின்னு சொன்னேன். ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம். அது நல்ல படமாக அது எப்படிப்பட்ட படம்னு ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து அனாமிகா பிக்சர்ஸ் அவர்கள், இளையராஜன் சார் அண்ட் விஜயாதிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப போராடி இந்த படத்தை எங்களை நம்பி, இந்த படத்தை நம்பி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு உண்மையாலே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப காலமாக வெயிட் பண்ணி இருந்து ரிலீஸ் ஆக போகிற படம் இது. ஸோ எவ்வளோ டிலே இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே, எனக்கும் படத்தை வாங்குறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல படமாக அமையும். நன்றி. படத்தை இயக்கியதுக்கப்புறம் அதனோட விநியோகஸ்தம் எவ்வளவு கஷ்டங்கிறத ஒரு படம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இனி மறுபடியும் நான் ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விநியோகஸ்தம்ங்கிற இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் அடுத்த படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராகத்தில் இருந்தேன். அதற்கு ஒரு நல்ல நண்பர் இளையரசன் அமைஞ்சார். நாங்கள் 2 பேருமே இணைந்து இன்றைக்கி வந்து அனாமிகா பிக்சர்ஸுங்கிற இந்த ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம். இந்த தருணத்தில் வந்து மோகனோட குழுவுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒரு நல்ல படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சின்ன பட்ஜெட் படங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் முழுசாக கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. அந்த படங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் பெரிய வருமானம் ஈட்டி கொடுத்தாலும் சின்ன பட்ஜெட் படங்களுக்கான முழு அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல. ஸோ அதனால் நானும் பிரஜனும் விடலை. நல்ல காத்திருப்பு நல்லதுன்னு சொன்னார். நல்ல படைப்புக்காக காத்திருப்பது நல்லதுன்னு நம்பணும் சார். என்னென்னா, நான் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் சார். டேரெக்டாக வந்து படம் பண்ணேன், எடிட்டிங் கற்றுட்டு வந்து. பட் எவ்வளோ அசோசியேட் டைரக்டர்ஸ் இன்னும் படம் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் ஒரு படம் பண்ணிட்டு தான் காத்திருக்கோன்றது எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அப்படி தான் நாங்கள் இதை பார்த்தோம். எவ்வளோ பேர் எங்களை என்னென்னவோ கேட்டிருக்காங்க, எப்போ ரிலீஸ்னு. பட் ஆனால் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நாங்கள் முடிச்சுட்டு தான் காத்திருக்கோம், இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காத்திருக்க ஸ்டேஜில் இல்லை. ஸோ அதனால் ஒரு நாள் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது விஜயாதிராஜ் சார் வந்து இதே லேப்பில் தான் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு அன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். 3வது மாதம் இப்போது விஜயாதிராஜ் சாரும் அவருக்கு என் ஏஜ் தான், அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்காரு, நண்பர் மாதிரி பழகுறாரு. இதுக்கு தான் ஒரு நாள் காத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் இப்போ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. வந்த 3வது நாளே சத்யம் சினிமாஸ் அக்ரிமெண்ட் போட்டாங்க சார் படத்துக்கு. இது ஒரு சென்னையில் சத்யம் சினிமாஸ் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை விட பெரிய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்காது.